சிந்தித்து பாருங்கள். யார் யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. உன் அறிவை கொண்டு இந்து என்று சொன்ன விஷம் கொடுத்து கொண்டதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கவே கூடாது என்று டாஸ்மார்க்கிலே மதுபானங்களை கொடுத்து இந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கிற தாய்மார்களே, சினிமா கொட்டகை என்கிற இருட்டு அரங்கத்திலே 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்க்கையில் தொலைத்த இளைஞர்கள் இன்றைக்கு மதுவாலும் போதை வட்டுகளாலும் தள்ளாடிக் கொண்டிருக்கிற இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் தலைவர் இளைஞர்குடி இலக்கு நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைகளை மேற்கொண்டு வந்து கண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்கிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சுவாசிக்கின்ற சுத்தக்காற்று நுரையுடைய தடை தொட வேண்டும் என்று எண்ணுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நாள் நடைபெறக்கூடிய தொடர்ச்சியாக இதோ இப்பொழுது சென்னை நகரிலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த திமுக ஆட்சியிலே 5 வயது சிறார்கள் முதல் 80 வயது உள்ளாட்சி வரை நிம்மதியாக வாழ முடியாத நிலையை உருவாக்கி இருக்கிற திமுக அரசை அகற்றுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதால் 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மறித்து போன மகரந்தங்களின் மேல் தோய்த்து கிடக்க பிணவண்டுகளாக மாறிவிட்ட இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தனி ஒரு மனிதனுக்கு உணவிலையில் இச்சகத்தினை அளித்திடுவோம் என்று சொன்னான் மகாகவி பாரதி. உலகிற்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிதான் என்னுடைய கடவுள் என்று சொல்லுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ நடைபெறும் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசையை தூண்டி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக குமரிப்பண்டியிலே இருந்து குமரி வரை தமிழ்நாடு முழுக்க 100 நாள் நடைபெறும் மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அருமை நண்பர்களே, யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பாதே. உங்க அறிவை கொண்டு விஷம் கொடுத்து கொண்டதை போல தமிழ்நாட்டு மக்களுக்கு டாஸ்மாக் மதுபானங்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டிருக்கிற திமுக அரசை அகற்றுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபெறும் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, பெருமைமிக்க தாய்மார்களே, இந்த சென்னை நகரிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் தமிழக மக்களுடைய உரிமை மீட்க வருங்கால தலைமுறை காக்க இதோ நடைபெறும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தராத வழங்கியாத கையாளாத திமுக ஆட்சியை அகற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இதோ தில்லை நகரிலே மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வாழ்வின் நடுவிலிருந்து பரிசுகளாய் இருந்தவன் வரத்தில்